ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஐபிஎல் டீம்ஸ நம்ம எல்லாரும் இங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஆ என் பேர் ராம், உங்கள் டீ கடை நண்பன். எப்படி இருக்கீங்க ஸ்ரீனி? சூப்பர் ராம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சென்னை வர்சஸ் ஆர்சிபி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ஐபிஎல் ஆரம்பம். தோனி வந்து புலி மாரி வந்து முடியெல்லாம் நீளமா விட்டுண்டு, ஸோ ஃபுல்லா ரெடியா இருக்கோம். அ தலைவர் சொல்ற மாரி ஆரம்பிக்கலாமா? நீங்க சொல்லுவீங்களா? நான் தலைவர் கிடையாது. ஆமா, நீங்க சொல்லுவீங்களா? ஆமா. ஆரம்பிக்கலாமா? ஆமா. அப்படின்ற இது மாரி ரெடி ஆயிட்டோம். உலகநாயகன் சொல்ற மாரி விக்ரம் ஆமா. படத்துல வந்து அவர் சொல்லுவாரு. ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு. ஆம். ஸோ 2 முன்னாடி ஒரு 2 டீம்ஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப எல்லா டீம்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மிஞ்சி போனது வந்து இப்போ நமக்கு கேகேஆர், எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே. ஆம். ஸோ பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். ஆஸ் ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க YouTubeல பார்க்குறீங்கன்னா, லைக் தட்டி விடுங்க. அந்த சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அ எந்த காசும் செலவில்ல. ஆனா எங்களுக்கு இட் வில் மீன் அ லாட். அந்த ஆல்கரிதம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கும். ஆம். அ அது நீங்க வந்து எங்களுக்கு வந்து லிசன் இன் பண்றீங்க. பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து எங்கள கேட்கறீங்க. அப்டின்னா, இப்போ Apple பாட்காஸ்ட், Spotify, Amazon மியூசிக், Jio Saavn எல்லா இடத்துலயும் இருக்கோம் நாங்க. ஸோ அங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, ரேட் பண்ணுங்க. அ ஏதாவது காமெண்ட் குடுங்க. நாங்க வந்து அத கண்டிப்பா நாங்க செயல்படுத்துறோம். ஓகே. ஆம். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மேட் வந்து ஒரு சின்ன டக்குன்னு சம்மரி குடுத்துடுறேன். அந்த ஃபார்மேட் என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு டீம். இப்போ நம்ம கேகேஆர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ அந்த டீமோட வின்னிங் ஃபார்முலா என்னவா இருக்கும்? அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன? ஆ அதுக்கப்புறம் அவங்கள தோற்கடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது ஆப்போசிஷன் டீமோட ஸ்ட்ராட்டஜி என்ன? ஆ அதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் த 11 இன்ஃபாக்ட் சொல்லணும்னா 12 ஏன்னா இப்போ மறந்துறாதீங்க, இப்போ இம்பாக்ட் சப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. அதனால இது 11 கிடையாது 12 என்னன்னு. ஆ அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரைட் செக்மெண்ட் பியூட்டி லூட்டி. எந்த பிளேயர் செம்ம பியூட்டியா பிக் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்ல வேல்யூ ஃபார் மனி. குடுத்த காசுக்கு செம்மையா அடிப்பான்டா, செம்மையா விக்கெட் எடுப்பான்டா இவன் அப்படின்னு. ஆ அதே மாரி பார்கெயின் பிரைஸ்ல யார வாங்கியிருக்காங்க. அண்ட் லூட்டி வந்து ஆப்போசிட். ஆ இந்த தடவ யாரு பென் ஸ்டோக்ஸா இருக்க போறாங்கன்னு. அ 16,00,00,000 குடுத்தோம்டா, இன்னுமே பண்ணலடா, அப்படியே துண்ட போட்டுட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாரி எந்த பிளேயர் இருப்பாரு? எல்லா டீம்லயும் பிக் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலா இந்த எல்லா டீமோட எஸ்பெஷலி இந்த 2024 ஆர் இந்த ஜர்னிய வச்சு, எந்த தமிழ் படம், இல்ல தமிழ் மூவிஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டரோட நம்ம வந்து இவங்கள அசோசியேட் பண்ணலாம். அப்படிங்கிறத நம்ப பார்ப்போம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா, இப்போ மும்பை இண்டியன்ஸ் வந்து நம்ப ஒரு ஸ்வயம்வரம் படத்தோட நம்ம 24 ஹார்ஸ்ல எடுத்து முடிச்சாங்க அந்த மாரி. ஸோ அந்த மாரிலாம் நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் எபிசோட்ல. ஸோ அதுவும் கண்டிப்பா பாருங்க. யாஹ் 9 அதர் டீம்ஸ் மறக்காம உங்க எஸ்ஆர்எச்சும் கண்டிப்பா நம்ம வருவோம். அ ராம் இப்ப தான் சொன்னாரு. ப்ரீவியஸ் எபிசோட் நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. அதே மாரி பாட்காஸ்ட்ல இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோடும் கேளுங்க. லைக் நாங்க வந்து மத்த டீம்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த எபிசோட்ல வந்து நம்ம ரிவ்யூ பண்ற முதல் டீம் கேகேஆர். அ அந்த நாட் நெசசரிலி டியூட்டிலுடைய செக்மெண்ட்ல பட் நீங்க சொன்ன 16,00,00,000 அப்படின்றது வந்து பென் ஸ்டோக்ஸ் பத்தி. இந்த வாட்டி வந்து இந்த கடைசி ஆ என்ன சொல்றது? இந்த எபிசோட்ல ரிவ்யூ பண்ற 2 டீம்ல தான் வந்து மேக்ஸிமம் ஆக்ஷன் பை பிரைஸஸ். ரெக்கார்ட் வந்து ஒரு இதுக்கு அடுத்தது நம்ம பண்றது பேட் கமின்ஸ் வந்து சன்ரைஸ் பண்ணுவோம் 20,00,00,000. அவர் தான் வந்து அதிகமா வந்து குடுத்து விலை குடுத்து வாங்கினது அப்படின்னு சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரம் ஆகல. அதுக்குள்ள வந்து மிச்சல் ஸ்டார்க் கிட்டத்தட்ட 25,00,00,000 24,25,00,000 குடுத்து வாங்கினாங்க. அ ரெக்கார்ட் ஃபார் இன்ஃபாக்ட் ரொம்ப ஆச்சரியம் வந்து நாட் ஜஸ்ட் த மனி அவருக்கு பே பண்ணுது. அவர் வந்து 8 வருஷமா ஐபிஎல் விளையாடல. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். 8 வருஷம் கழிச்சு வராரு. கேகேஆர் தான் வந்து எடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலயே பிக்கஸ்ட் பை. அதுதான் வந்து இந்த வாட்டியோட மெகா நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். கேகேஆருக்கு. ஆப்வியஸ்லி வந்து நம்ம போன எபிசோட்ல பேசினோம். லக்னோ பத்தி. அங்க இருந்த வந்து கௌதம் கம்பீர அவர் மூவ் பண்ணிட்டாரு. திரும்பி வந்து பழையபடி வந்து ரிட்டர்ன் டூ தி ஹோம் கேகேஆர்ல வந்து சாம்பியனா இருந்தவர் அவரு. ஸோ கேகேஆருக்கே வந்துட்டாரு. அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறீங்க நீங்க? கௌதம் கம்பீர் கோயிங் பேக் டூ கேகேஆர் அண்ட் த டீம் இஸ் லெட் பை அ யங் ஷ்ரேயஸ் ஐயர். ஸோ இது வந்து இது கௌதம் கம்பீரோட டீமா? இல்ல ஷ்ரேயஸ் ஐயரோட டீமா இது?
இல்ல ஏன்னா சந்திரகாந்த் பண்டித் கோச் அவரு. பட் இவங்க 2 பேர்ல யா ஐ யாரு? திங்க் யா கௌதம் கம்பீர் வில் ஹேவ் ஒரு பெரிய என்ன சொல்றது? இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து ஆ இவங்க வந்து ஒரு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ப 2 தடவ ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா வந்து பெருசா எதுவுமே பண்ணல. ஸோ இந்த வாட்டியும் வந்து லைக் ஒரு அந்த என்ன சொல்றது? ஷே கான்ட்ரோவர்சின்னு சொல்ல மாட்டேன். ஆனா மோர் ஆஃப் லைக் தே ஒரு சேலஞ்சிங் டைம். அவங்க வந்து நீங்க போன வாட்டி லக்னோ சொன்னீங்க வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்கே என்னன்னு தெரியல. இவங்க அதே மாரி வந்து தே ஆர் ஆல்மோஸ்ட் லைக் ட்ரையிங் டூ ஃபைண்ட் நெறைய வந்து காம்பினேஷன் வந்து மாத்திட்டு இருக்காங்க. அண்ட் பேட் கமின்ஸ் வந்து விளையாடினாரு அங்க கேகேஆருக்கு. பேட் கமின்ஸ் இந்த வாட்டி இல்ல. சுனில் நாராயண் வந்து ஓரளவுக்கு ஒரு டைம் வந்து பெரிய இதுவா இருந்தாரு. இப்ப சுனில் நாராயண் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டனு. ஆனா வந்து ஆரம்பத்துல ஒரு இப்போதைக்கு இருக்க நியூஸ் படி வந்து அவர் ப்ராபப்லி ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நாட் நெசசரிலி ஃபர்ஸ்ட் வீக் பட் ஃபியூ கேம்ஸ் வந்து விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பேக் இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால தான் இந்தியாவுக்கு டெஸ்ட் விளையாடல. கான்ட்ராக்ட் நமக்கு தெரியும் கான்ட்ராக்ட் இஷ்யூஸ் அது எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ராஃபி போய் விளையாடினாரு. ரஞ்சி ட்ராஃபில செகண்ட் இன்னிங் ஃபைனல்ஸ்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 94 ரன்ஸ் ஸ்கோர்ட் அண்ட் அந்த பேக் ஸ்பாசம் திருப்பி வந்து வந்துருச்சு. ஸோ அதனால ஹி மே மிஸ் அவுட் அப்படின்னு அதெல்லாம் வந்து வில் ஹாவ் அன் இம்பாக்ட். ஏன்னா வந்து அவர் இல்லைன்னா நிதிஷ் ராணா தான் வந்து பாசிபிள் கேப்டன். நோ ஒஃபென்ஸ் டு நிதிஷ் ராணா. பட் ஆனா வந்து நிதிஷ் ராணா வந்து லைக் இஃப் நம்ம வந்து மத்த கேப்டன்ஸ் அக்ராஸ் ஆல் ஆஃப் தி அதர் டீம்ஸ் இன்க்ளூடிங் உங்களுடைய ஃபேவரட் கேஎல் ராகுல கம்பேர் பண்ணா கூட நிதிஷ் ராணா வந்து ஒரு யூனோ கேப்டன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இல்ல. ஜஸ்ட் ஈவன் ஒரு லைக் சின்ன கேஎல் திருத்தம். ராகுல் இஸ் பெட்டர். ஏன்னா போன எபிசோட் கேட்கலன்னா, நீங்க அத கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்ப புரியும். ரொம்பவே சர்காஸ்டிக்கா சொல்றாரு. ஏன்னா கேஎல் ராகுல் எனக்கு புடிக்கும். ஆனா கீழேருந்து புடிக்கும். சுத்தமாவே ஐ திங்க் இஸ் மோஸ்ட் ஓவர் ரேட்டட் T20 பேட்ஸ்மேன். ஸோ ஸ்ரீனிஸ் சர்காஸ்டிக்கா சொல்றாரு. யா சொல்லுங்க ப்ளீஸ் சரி. கன்டின்யூ. நம்ப வந்து அ குயிக்கா வந்து பார்த்துடலாம். என்னோட 11 லைக் ம். அ ஒரு ஐ மீன் என்னோட 11 பொறுத்து ஐ மீன் ஆக்சுவலி 11ல போயிடலாம். ஸோ என்னோட உங்களோட 11ல 12 ஓப்பனிங்கே இது. பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி. இது உங்களோட 12. 12 ஓகே. இம்பாக்ட் சப்போர்ட் சேர்த்து என்னோட 12. ஓப்பனிங் வந்து ஃபில் சால்ட். ஃபில் சால்ட் வந்து ஒரு லிட்டரலி லாஸ்ட் மினிட் அடிஷன் டூ த டீம். ஏன்னா ஜேசன் ராய் வந்து புல் அவுட் பண்ணிட்டாரு. ஜேசன் ராய்க்கு வந்து ரீப்ளேஸ்மென்ட். ஃபில் சால்ட் வந்து ஐபிஎல் லைக் கம்பேரிட்டிவ்லி அதாவது வந்து பிபிஎல்ல ஃபில் சால்ட் அ 100ல போன வருஷம் அண்ட் தென் பிபிஎல் அது எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லயும் பார்த்து ஃபில் சால்ட் வாஸ் ரியலி எக்ஸ்பெக்டட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மினி ஆக்ஷன்ல ஃபில் சால்ட் எடுக்கவே இல்ல. எந்த டீமுமே ஃபில் சால்ட் சூஸ் பண்ணல. அண்ட் ஹி செட் ஐ அம் வெரி சர்ப்ரைஸ்ட். என்ன யாருமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ம். பட் அது இதுதான் லைக் திஸ் இஸ் வேர் தி ஐபிஎல் ஆஃபர்ஸ் பீப்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி. இவன் வந்து அவங்க செலக்ட் பண்ணலனாலும் ஜேசன் ராய் புல் அவுட் பண்ணிட்டாரு. அண்ட் ஃபில் சால்ட் ஹஸ் பீன் பாட் இன். ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் பிக். ஸோ ஃபில் சால்ட் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் டு ஓப்பன். ஐடியலி நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் would have been my number 3 பட் அவர் விளையாடுறாரா இல்லையான்றது பொறுத்து. ஸோ அவர் விளையாடலைன்னா நிதிஷ் ராணா வில் பி த நம்பர் 3 அண்ட் மனிஷ் பாண்டே வில் பி நம்பர் 4. ஆப்வியஸ்லி ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடினா ஸ்ரேயஸ் ஐயர் வில் கோ டு நம்பர் 3 அண்ட் நிதிஷ் ராணா வில் மூவ் டவுன் டு நம்பர் 4. தட் இஸ் ஹவ் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ம். நான் டீம் காம்பினேஷன் பார்க்கலாம். த டாப் ம். 4 ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் 5 and 6, பரத் விக்கெட் கீப்பிங் அட் 7, ஆப்வியஸ்லி மிச்சல் ஸ்டார்க் at number 8, ஹர்ஷித் ராணா வந்து நம்பர் 9 அண்ட் வருண் சக்கரவர்த்தி லெக் ஸ்பின்னு. அண்ட் தென் ஸ்ரீலங்காலேருந்து துஷ்மன் சமீரா, சேத்தன் சகாரியா வந்து என்னோட இம்பாக்ட் சப். இது வந்து என்னுடைய குயிக் 12. ம். உங்களோட தாட்ஸ்? ஆ என்து ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கும். நான் வந்து கேஎஸ் பரத்த வந்து இப்போ ஐ டோன்ட் கன்சிடர் ஹிம் இன் த ஸ்டார்ட்டிங் 11. ஆ ஸோ அத வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ கீப்பிங் யார் பண்ணுவாரு? கீப்பிங்ல வந்து ஆக்சுவலி நான் வந்து சூஸ் பண்றது இப்போ என்னோட என்னோட 12 பார்த்துடலாம் ஆக்சுவலி நேரா. ஏன்னா ரொம்பவே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும் என்து. ஸோ நான் ஃபில் சால்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவர் 100லயா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் பிபிஎல்ல கூட கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆம் பட் ஐ திங்க் இவங்க வந்து ரமனுல்ல குர்பாஸோட போவாங்க. அவர் ஐஎல் 20 அந்த துபாய்ல
அ அது என்னது அது ஸ்கேமுங்க அந்த டூர்னமெண்ட் அது. அத பத்தி நம்ம தனியா பேசுவோம் அத பத்தி அது. பட் அங்க ஒண்ணு ஐஎல் T20ன்னு ஒண்ணு நடக்குது இல்லீங்களா? ஸோ அங்க ஐ திங்க் ஹி ஹஸ் பீன் ஸ்ட்ரைக்கிங் அட் 155. அவர் இந்த T10லாம் விளையாடுவாரு. எங்க எங்க கூப்பிட்டாலும் அவர் விளையாட போயிடுவாரு அவரு. ஆ ஸோ எப்போதுமே மேட்ச் பிராக்டிஸ் இருக்கும். அண்ட் தே நீட் அ கீப்பர் அஸ் வெல். ஸோ அவர் ஐ திங்க் ரமனுல்லா குர்பாஸ் ஐ சி ஹிம். ஸோ விச் மீன்ஸ் நெறைய சேஞ்சஸ். வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர். அது 3 ஆர் 4 நீங்க சொன்ன மாரி ஸ்ரேயஸ் ஐயர் 3ல இருக்கலாம். சாதாரணமா வருவாரு அவரு. நிதிஷ் ராணா 4 அது தே மைட் கோ வித் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அஸ் வெல். இப்போ வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆயிட்டார்னா, நிதிஷ் ராணா வரலாம். ஸோ ஐ ஹோப் தே கோ வித் தட். ஸோ அடுத்தது அஃப்கோர்ஸ் தென் ஐ திங்க் இவங்களோட மேட்ச் வினர்ஸ் வந்து ரிங்கு சிங் அண்ட் ஆண்ட்ரே ரசல். சுனில் நாராயண். சுனில் நாராயண் வந்து நான் 7ல வச்சிருக்கேன். ஆனா, தேர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் அவர் திடீர்னு நடுவுல கூட வரலாம். இப்போ அந்த பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. இல்லாட்டி சாரி எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். பவுன்சர் போட முடியாத பேஸ் பவுலர்ஸ் வந்தாங்கன்னா, சுனில் நாராயண இறக்கிடுவாங்க. ஆ லைக் அ பவர் பிளே என்ஃபோர்சர் அந்த மாரி. ஸோ அதுக்கப்புறம் மிஷெல் ஸ்டார்க் 25 கோடி எனக்கு தெரிஞ்சு மெல்பர்ன்ல ஆல்ரெடி நல்ல பெரிய மேன்ஷன் வாங்கிட்டாருன்னு நெனைக்கிறேன் அவரு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா செமையா போட்டாரு செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த ஐபிஎல்ல லாஸ்ட் இயர். வருண் சக்கரவர்த்தி அ அண்ட் சுயஷ் சர்மா. இப்ப சுயஷ் சர்மா அண்ட் சேத்தன் சக்காரியா நீங்க வந்து ஃபிளிப் பண்ணிக்கலாம். யார் வேணா சப்பா இருக்கலாம். டிபெண்டிங் ஆன் த பிட்ச். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்களோட வந்து ஃபார்முலா எப்போதுமே எப்படி இருக்குன்னா, ஸ்பின் ஹெவியா இருப்பாங்க. அந்த ஸ்டார்ட்டிங்லேருந்தே சுனில் நாராயண் பவர் பிளேல சகஜமா போட ஆரம்பிச்சுருவாரு. அண்ட் தே ஹேவ் லைக் 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின்ன வச்சு அவங்க ஸ்ட்ராங்கிள் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட டிஎன்ஏ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே முக்கியமானது பாயிண்ட் என்ன இருக்கும்னா, நான் வந்து ஆக்சுவலி இது ஹர்ஷா போக்லேயும் நான் வந்து நெறைய தடவ மென்ஷன் பண்ணி கேட்டுருக்கேன். சில இதுலலாம் ஆ பிரஸ்லயும் நம்ம படிச்சிருக்கோம். இட்ஸ் அ சிஏபி பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷன். ஓகே. அ அவங்க வந்து எவ்வளோ இவங்களுக்கு வந்து ஈடன் கார்டன்ஸ் பிட்ச வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ஏத்த மாரி அத செட் பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அ ஸோ அந்த பிட்ச் மட்டும் கொஞ்சம் ஸ்பின் இன்டியூசிவா இருந்துச்சுன்னா, ஐ திங்க் தீஸ் கைஸ் குட் பி அ ஃபோர்ஸ். அ இல்லாட்டி நடுவுல கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, அந்த மிடில் ஆர்டர் ஆண்ட்ரே ரசல் வந்து இப்போ அந்த ஆண்ட்ரே ரசல் இல்ல. சுனில் நாராயண் இப்போ அந்த சுனில் நாராயண் இல்ல. அ பட் ஆனாலுமே தே ஹேவ் அ ஃபார்முலா வித் கௌதம் கம்பீர் கமிங் இன். ஐ திங்க் இவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. யாஹ்! ஐ மீன் ஸோ யாஹ்! என்னோட ஃபில் சால்ட் ம். ஐ மீன் சொல்லுங்க. நான் வந்து ஃபில் சால்ட் வெர்சஸ் அந்த ரமானுல்லா குர்பாஸ். இட்ஸ் a குட் இது. ஏன்னா வந்து 2 பேருமே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபில் சால்ட் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. ரமானுல்லா குர்பாஸும் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஸோ நீங்க சொல்ற மாரி வந்து பண்ணலாம். ஆம் பொட்டன்ஷியலி ஃபில் ஷாட் கீப்பிங் பண்ணாருன்னா, ஐ திங்க் அவ்ளோ பிரச்சனை இருக்கக்கூடாது. அ பட் ஆனாலுமே ஐ திங்க் இவங்க குர்பாஸ் லாஸ்ட் டைமும் விளையாடுனாங்க. இந்த தடவ விளையாடுவான்னு தோன்றது. அகைன் ஐஎல் T20ல இஸ் பீன் ஸ்ட்ரைக்கிங் பட் இட் கேன் கோ எய்தர் வே. பட் கேஎஸ் பரத் யாஹ்! நான் வந்து கண்டிப்பா ஐ டோன்ட் சி கேஎஸ் பரத் இன் த ஸ்டார்ட்டிங் 11. ஐ ஓகே. திங்க் அதான் இட்ஸ் ஒரு பெரிய அவரு டிஃபரன்ஸ். இன்ட்ரஸ்டிங் டேக். ஐ ம். மீன் இவங்கலாம் ரஹ்மானுல்லா குர்பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஒரு விளையாடாத T20 டீமே இல்லன்னு ம். நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 100ல தான் ப்ராபப்ளி விளையாடலன்னு நெனைக்கிறேன். மத்தபடி நீங்க சொன்ன மாரி வந்து அவர் வந்து நம்ப ஆமா. பங்களாதேஷ்ல வந்து எல்லா கல்யாணத்துக்கும் போயிடுவாரு அவரு. ஆமா. ஆமாமா. பங்களாதேஷ்ல வந்து ஃபார்ச்சூன் பரிஷால், ரங்பூர் ரேஞ்சர்ஸ், குல்னா டைகர்ஸ் எல்லாம் விளையாடியிருக்காரு. அப்புறம் பிஎஸ்எல்ல வந்து இஸ்லாமாபாத் யுனைட்டடு, முல்தான் சுல்தான்ஸு, துபாய் கேபிட்டல்ஸு, ஆமா. இந்த சிபிஎல் வந்து லிஸ்ட் கயானா ஆக்சுவலி அமேசான் வாரியர்ஸ். எபிசோட் முடிஞ்சிரும். இந்த லிஸ்ட் நம்ம படிச்சோம்னா இவருது. ஆமா, இவருது அண்ட் இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரோட ப்ரொஃபைல்ல இருக்கிற டீம்ஸ படிச்சோம்னாலே சில எபிசோட் முடிய பேர்லாம் வந்து சான்ஸ் இருக்கு. யாஹ்! ஓகே. சொல்லுங்க. ஓகே. பியூட்டி லூட்டி யாரு தட்ஸ் சொல்லுங்க? அன் பியூட்டி லூட்டி யார் அப்டின்னா வந்து நான் வந்து ஃபில் சால்ட் செலக்ட் பண்ணதுனால, என்னோட பியூட்டி வந்து ஃபில் சால்ட் தான் ஐவ் ஐவ் கான் ஃபார். அ ஏன்னா, அவர் வந்து பேசிக்கலி வந்து அவர் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் பிரைஸ்ல தான். ம். ஸோ அண்டர் தட் கான்டெக்ஸ்ட் ஐ திங்க் அவர் வந்து புரொடியூஸ் பண்ணாருன்னா, அது குட்ஸ் தென் கண்டிப்பா அவர் தான் வந்து வுட் பி மை திஸ் திங். அ லூட்டி வந்து ஐ அம் வெரி வெரி டெம்ப்டட் டூ கோ மிச்சல் ஸ்டார்க். ஆனா ஏன்னா வந்து ஐ திங்க் கிவன் மிச்சல் ஸ்டார்க்கோட ஜெனரல் பெர்ஃபார்மன்ஸ் ஐ வுட் ப்ராபப்ளி திங்க் அவர் டெலிவர் பண்ணுவாரு. ஸோ ஐ அம் கோயிங் டூ கோ வேல்யூ ஃபார் மனி வந்து ஆண்ட்ரே ரசல். அ 16 க்ரோர்ஸ் ஆண்ட்ரே ரசல் பே பண்ணியிருக்காங்க. பட் ஹி இஸ் ஆப்வியஸ்லி
produced in previous years, but I think he's more beginning to taper now. அந்த வந்து பழைய மாரிலாம் வந்து லைக் he's not got the kind of performances in him. ம். ஸோ அதனால ஐ திங்க் மோர் ஆஃப் லைக் நான் அன்னைக்கு வேற யாரை பத்தி இது மாதிரி சொன்னேன், பெருங்காய டப்பாவில் வந்து காலியானதுக்கு அப்புறமா அந்த ஸ்மெல் வந்து இன்னும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து அதாவது டு பி ஃபேர் அவர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு. இஸ் டன் எக்ஸலன்ட்லி ஃபார் கேகேஆர். தேர் ஆர் ஆக்சுவலி லைக் டூ பீப்புள் இந்த மாதிரி பிக் பண்ணலாம். ஒன்று வந்து சுனில் நாராயண் அண்ட் ஆந்திரே ரசல், போத் ஆஃப் தம் ஃபார் கேகேஆர் தே ஆர் லிவிங் ஆன் பாஸ்ட் க்ளோரி. அந்த டீம்ல வந்து தேர் பேசிக்லி லைக் வெரி வெரி ஹிட் அண்ட் மிஸ். லைக் அவங்க ரெண்டு பேருமே இப்போ இருக்கிறது. ஸோ ஐ சிம்பிளி திங்க் அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர். பட் லெட்ஸ் ஐ திங்க் ஐ ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் தி காஸ்ட் ஃபார் ஹிம் ஐ வில் கோ வித் ஆண்ட்ரே ரசல். ஓகே. ரொம்பவே பிரேவான பிக் இது. ஆனா பியூட்டில நான் வந்து டிஸ்அக்ரி பண்ணுவேன். நீங்க எப்படி ரிங்கு சிங்க மறக்கலாம் நீங்க? 55,00,000ங்க அவரு. இப்போ அவர் தான் அடுத்த இந்தியாவோட நெக்ஸ்ட் பிக் ஃபினிஷர் அவர் இப்போ. 5 6 அங்கேயே வந்தாச்சு 55,00,000. அந்த இட் இஸ் கிவன் அ மொமெண்ட் ஆஃப் த டெக்கேட் ஆல்மோஸ்ட் இல்லீங்களா? 5 ஆமா. பால்ல 5 6. ஸோ பியூட்டி வந்து ஹேஸ் டு பி ரிங்கு சிங். பட் யா தட்ஸ் ஃபைன். ஓகே. சொல்லுங்க. என்ன பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க? அண்ட் எந்த படத்த நீங்க அசோசியேட் பண்றதா நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க? கேகேஆர். படம் வந்து நான் ரொம்ப யோசிச்சேன். இவங்களுக்கு வந்து என்ன படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா வந்து நான் இவங்களுக்கு எடுத்த படம் வந்து பீஸ்ட். இவங்க ஏன்? வந்து எப்படி சொல்றது? ஏன் அப்படின்னா வந்து லாட்ஸ் ஆஃப் கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் அப்படியே இவங்களோட ஓனர்லேருந்து ஆரம்பிச்சு வந்து அப்படியே பயங்கரமா வந்து பில்டப் பண்ணி ஏதோ பெரியசா சாதிக்க போறாங்க அப்படின்ற மாரி ஒரு இது குடுத்துட்டு, அப்படியே ஆ ஒரு பெரிய அதான் சொல்றேனே, பெரிய பில்டப் குடுத்து கடைசில படம் ஃப்ளாப்பு. ஓகே. பீஸ்ட் மாரி. ஆமா. ஸோ யா இவரு வந்து என்னோட இது வந்து பீஸ்ட். இவங்களுக்காக நான் வந்து குடுக்கப்பட்ட படம் விஜய் அவர்களின் ம். பீஸ்ட். தளபதி ஆம் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நாங்க சொல்லிக்கிறோம். இது வெறும் அந்த பீஸ்ட் படத்த மட்டும் தான் கம்பேர் ஆமா, பண்றோம். ஆ ஓகே. நம்ம நெறைய ஃபேன்ஸ நம்ம பிஸ் ஆஃப் பண்ண போறோம்னு நெனைக்கிறேன் இந்த தடவ நம்ப. ஆனா அவங்களும் கொஞ்சம் நான் ஒத்துப்பாங்க. தட் அட் கோர் நானும் ஏன்னா என் வைஃப்லாம் ரொம்ப பெரிய ஃபேன். தளபதி ஃபேன். ஆ என் கொஞ்சம் பையன் வந்து ரொம்ப பெரிய தளபதி ஃபேன். ஃபர்ஸ்ட் டே ஆமா. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது. ஆமா. ஸோ கொஞ்சம் ஆனாலும் அத வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆமா. ரொம்பவே இட் வாஸ் அ டீசென்ட் மூவி. பட் யா ஏய் ஓகே. அ நல்ல மியூசிக் வைஸ் கம்பேரிசன். மியூசிக் வைஸ் அப்படின்லாம். பட் யா ஜெனரலி ஐ திங்க் வந்து இது. ஸோ கரெக்ட். இவங்க கேகேஆரோட வந்து கிளிட்ஸ் அண்ட் கிளாமர். ஓகே. சாரி சொல்லுங்க. ஆமா. இல்ல நான் ஐ வாஸ் வெரி வெரி unsure to where to put them in terms of ம். finishing position. Um, now I think I will probably go for they'll finish around 7th place. ஓகே. 7த் பிளேஸ்ங்களா? நான் ஆக்சுவலி கொஞ்சம் போல்டா இறங்க போறேன். இதுல ஐ திங்க் இஃப் தே கேன் வின் த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ஆ பிளே ஆஃப்க்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா மட்டும் அவங்க கிராக் பண்ணியாகணும். அந்த ஸ்பின்னர்ஸ வச்சு ஸ்ட்ராங்கிள் பண்ணி, மிச்சல் ஸ்டார்க் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி ஓப்பனிங்ல ஒரு 2 விக்கெட் எடுத்தாருன்னா, ஆ இவங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கு. ஏன்னா பிளே ஆஃப்க்கு வர சான்ஸ் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நத்திங் பியாண்ட் தட். ஸோ ஐ வில் புட் தெம் அட் 4த் பிளேஸ்ன்னு சொல்லலாம். 3 ஆர் 4த் சான்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த எலிமினேட்டர்ல ஃபீச்சர் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஆம். சரி. ஓகே. ஓகே. பட் யா அடுத்து அகைன் உங்க பிட்வீன் டீம். ஆர்சிபி அண்ட் கேகேஆர் அது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. யா இட் மைட் கம் டவுன் டூ தட். ஓகே. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். எங்கேருந்துங்க ஆரம்பிக்குது? இவங்களுக்கு ஒரு டீம் போடலான்னு நான் முடிவு பண்ணேன். கடைசியில 5 வெர்ஷன் வந்துடுச்சு அந்த டீம்து. அண்ட் ஃபைனலி என்னால போட முடியல. நான் நெனச்சேன் 11 போடுறதெல்லாம் ரொம்ப 11 போடுறது, 12 போடுறதெல்லாம் ஒரு ஜாலியான டாஸ்க். ஆனா இது எப்படின்னா 7 பிளேயர் ஃபாரின் என்னது 7 பிளேயர் ஃபாரின் பிளேயர் வச்சு 4 பிளேயர் இந்தியன் பிளேயர் வச்சு ஒரு ஃபார்மேட் ஐபிஎல் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்ண மூடின்னு எஸ்ஆர்எச் தான் சாம்பியன்னு சொல்லிடலாம். ஏன்னா, இவங்களுக்கு இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸோட வெயிட் வந்து வேற எந்த வேற யாருக்குமே கிடையாது. ஆ என்னைக்குமே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதாங்க. கேப்டன். 3 வருஷத்துல 3வது கேப்டன் இப்போ. இன்ஃபாக்ட் டேவிட் வார்னர்லாம் சேர்த்தீங்கன்னா, இன்னும் ஆல்மோஸ்ட் இன்னும் 4 போன 5 வருஷத்துல வார்னர் போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல. ஆ ராஷித் கான வந்து எப்படியாச்சும் ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்கன்னா, இவ்ளோ பிரச்சனை இருந்திருக்காது, எனக்கு தெரிஞ்சு. ஆ அவருக்கு குடுக்க வேண்டிய காச கேன் வில்லியம்சன் குடுத்தாங்க. அண்ட் கேன் வில்லியம்சன் அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் யுவர்
14 crore வொர்த் T20 பிளேயர் அவர் கிடையாது அவரு. ஐ திங்க் அங்கேருந்து அவங்க ப்ராப்ளம் எல்லாமே அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு ஃபாரின் கேப்டன் நீங்க எடுத்தீங்கனாலே, அவர் பிளேயிங் 11ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரண்டி இருக்குமா? அன்லெஸ் தட் பெர்சன் இஸ் வார்னர் ஆர் ராஷித் கான், உங்களுக்கு அந்த கேரண்டியே கிடையாது. கண்டிப்பா விளையாடுவாங்கன்னு. ஸோ இவங்க பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால அந்த டீம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாம தவிக்கிறாங்க. பிரையன் லாரா செம பிளேயருங்க. ஆனா, ஆஸ் அ கோச் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, அந்த ஹாரி ப்ரூக்க வச்சு விளையாடினாரு பாருங்க ஒரு விளையாட்டு. அவர அவர் ஒருத்தர ஃபிட் பண்றதுக்கு ஃபுல் டீமோட காம்போசிஷனே அவர் திருப்பி திருப்பி மாத்தியிருந்தாரு அவரு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் கிரிமினல் ஆல்மோஸ்ட் இல்லீங்களா? ஆம். அந்த 3வது மேட்ச் கேகேஆரோட ஒரு செஞ்சுரி அடிச்சாரு ஹாரி ப்ரூக். அந்த ஒரு செஞ்சுரி ஓப்பனிங்ல அடிச்சதுனால, அவர் ஓப்பனிங்ல விளையாட வச்சு மிச்சம் 4, 5 மேட்ச் எல்லாமே தோத்தாங்க அவங்க. ஆம். இந்த தடவமாவது ஒரு எத வேணா எடுங்கப்பா. ஆனா ஒரு ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. தோத்தாலும் பரவால்ல. நம்ம சிஎஸ்கே அண்ட் எம்ஐட்டேருந்து கத்துண்டது என்ன லாஸ்ட் 15 வருஷமா? தோத்தாலும் பரவால்ல. ஆனா ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணு. உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து இவங்க என்ன வேணா நடக்கலாம். இவங்கள்து ஜெயிச்சாங்கன்னா பயங்கரமா ஜெயிக்கலாம். நெறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. பெஸ்ட் T20 பிளேயர் இன் த வேர்ல்டுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இப்போ. ஹென்ரிக் கிளாசன். அவர் இருக்காரு. வேர்ல்ட் கப் வின்னர் டிராவிஸ் ஹெட் இருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் வனிந்து அசரங்கா. அண்ட் வேர்ல்ட் கப் வின்னர் வின்னிங் கேப்டன் பேட் கமின்ஸ். அதான் பெரிய நியூஸ். நெறைய பேசிட்டேன். இவங்கள தோற்கடிக்கிறதுக்கு நெறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. ஆனா உங்கள பொறுத்தவரைக்கும் இருக்கிறதிலேயே ஃப்ரெஜைலான பாயிண்ட் என்னன்னு நெனைக்கிறீங்க? நம்ம 11ல இறங்குறதுக்கு முன்னாடி. ஆ ஐ எனக்கு வந்து இவங்க பேட்டிங் ஸ்ட்ரெங்த் இல்ல. ஐ வெரி வெரி அன்பேலன்ஸ்ட் ஓவரால். அதுதான் வந்து என்னோட இது. நான் வந்து பேட்டிங் ஸ்ட்ராங் இல்ல, பவுலிங் அந்த மாரின்னு சொல்லாம வந்து ஜஸ்ட் ஒரு டீம் கொஹிஷனா இருக்க மாரி எனக்கு தெரியல. லைக் ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்க மாரி ஆமா. தோன்றுது. அதாவது வந்து பேட் கமின்ஸ் வந்துட்டு ம். கேப்டனா எடுத்திருக்காங்க. பட் பேட் கமின்ஸ் ஹஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அன் இன்டர்நேஷனல் கேப்டன் ஃபார் லைக் a T20 டீம். ஆமா. ODI வந்து வேற, டெஸ்ட் மேட்ச் வேற. T20ல வந்து யூ ஹேவ் டு பி மோர் ஸ்விட்ச்ட் ஆன் லைக் இட்ஸ் எவ்ரி பால் இஸ் அன் ஈவென்ட் அப்படின்றாங்கல்ல. அந்த மாரி வந்துட்டு ம். ஆ இப்ப இந்த வாட்டி நம்ம பென் ஸ்டோக்ஸ் வந்து இதுல பண்ண பேஸ்பால்ல வந்து டெஸ்ட் மேட்ச்ல எவ்ரி பாலுக்கு வந்து ஃபீல்டிங் மாத்தி அந்த மாரி யூ காட் டு பி ஆன் த பால். ஐ டோன்ட் நோ ஈவன் 50 ஓவர்ஸ்ல வந்து இட் கிவ்ஸ் யூ லைக் தட் லெங்த் டு லைக் கம் பேக் இன்டு த கேம். ம். எனக்கு அதுதான் வந்து ஐ திங்க் இவங்களோட பெரிய வீக் பாயிண்ட்டா தோணுது. இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றத விட ஓவரால் ஒரு டீம் கொஹிஷனே தெரியல. ஐ மீன் நீங்க சொன்ன கரெக்ட்டா சொன்னீங்க. ஐ இதுலேருந்தே திங்க் வந்து ஆமா. இல்ல இன்செக்யூரிட்டி யாஹ்! கிரீப் இன் ஆச்சுன்னா, இவங்க வந்து ஆ நம்பர் 10 தான் திருப்பி. இல்லாட்டி இவங்க வந்து மேல கண்டிப்பா நெறைய மேலயே பினிஷ் பண்ணலாம். அ ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிர்றேன். நீங்க சொன்னது கரெக்ட். என்னன்னா, பேட் கமின்ஸ் வந்து ஆஸ் அ பாலர் பார்த்தீங்கன்னா, அவர் எக்கானமி வந்து இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 8.5 அண்ட் 9.5 லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல. ஸோ இவர் கண்டிப்பா T20 பாலர்ன்னுலாம் டாப்லாம் சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியாவே மிச்சல் மார்ஷ தான் இப்ப வந்து கேப்டனா வந்து எடுக்கிறதா ஆல்மோஸ்ட் முடிவு எடுத்துட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி. இவர் இப்போ நியூசிலாந்து சீரிஸ் ஆஸ்திரேலியா வெர்சஸ் நியூசிலாந்து ஒரு T20 சீரிஸ் நடந்ததுல மிச்சல் மார்ஷ்க்கு கீழ தான் பேட் கமின்ஸா விளையாடியிருக்காரு ஆஸ் அ பிளேயர். ம். ஆ அதனால ஒ அந்த கண்ட்ரியும் நம்பல அவங்கள. ஐ மீன் ஹி இஸ் அ கிரேட் லீடர். அது வந்து ஆனா இது பண்ண முடியாது. பட் நீங்க சொன்ன மாரி லீடர் இம்பார்டன்ட். பட் ஆன் த எவ்ரி பால் இஸ் அன் இவென்ட். அந்த இடத்துல ஆன் த கிரவுண்ட் நீங்க டிசிஷனும் எடுக்கணும். ஸோ அந்த ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டாரு இவரு. 14 பால்ஸ்ல 50 அடிச்சாரு ஆமா. இல்லீங்களா? கேகேஆர்‌க்கு. அந்த ஒரு இன்னிங்ஸ்னால ஐ திங்க் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிது இவரோட ம். கிரெடென்ஷியல்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அந்த 20 கோடி இவரும் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்க் எங்க வீடு வாங்கியிருக்காரோ, அது பக்கத்திலேயே ஒரு வீடு வாங்கிட்டாரு இவரு. ம். மேன்ஷன் செட் ஆயிடுச்சு இவருக்கும். ஆ பட் யாஹ்! இறங்கிடலாம். ஏன்னா, இவரது இப்போ நம்ம போட போறது ஒரு டீம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது பல பல ரூபங்கள். அந்த மாரி பார்க்கறது ஒரு ஆள். ஆனா உள்ள இருக்கிறது பல ரூபங்கள் மாரி, நீங்க எந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ நீங்க கொண்டு வர போறீங்களோ, அத வச்சு தேர்ஸ் கோயிங் டூ பி a டாப் நாட்ச் T20 பிளேயர் யாருக்கு வந்து 11ல இடம் கிடைக்காது. அப்படிங்கிற அந்த மாரி பிளேயர்ஸ் மினிமம் 2 பேர் இருப்பாங்கன்னு தோணுது. ஃபாரின்லயா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும். ஆ ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடிவ் ஆ ஓப்பன் பண்ணிடலாம் நம்ப. அகைன் நான் 11, 11ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் 12 நம்ம டிஸ்கஸ் ம். பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்கிறதுன்னு சொல்ல முடியாது. சாரி இத அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா எனக்கு தோணுது. என்னோட பெர்சனல் 11ன்னு பார்த்தீங்கன்னா, அதுல டிராவிஸ் ஹெட் இருக்க மாட்டாரு. ஏன்னா, மயங்க் அகர்வால் கொண்டு வந்துட்டு நீங்க வந்து வனிந்து ஹசரங்கா இல்லாம என்னால அந்த டீம பார்க்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு.
ஆனா, சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். முத்தையா முரளிதரனோட எஸ்பெஷலி ஒரு ஸ்னிப்பெட் ஒண்ணு பார்த்தேன் நான். ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். அதுல வந்து வி வர் லுக்கிங் ஃபார் அட்டாக்கிங் லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஹெட் கிடைச்சது. நாங்க 11ல நாங்க விளையாட வைப்போம்ன்னு ஆல்மோஸ்ட் அத உத்தரவாதம் குடுத்துட்டாரு அவரு. ஆ ஸோ இத வச்சு பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் சேஞ்ச் இதுல இருக்கிறதுலயே பாவமான மனுஷன் வந்து மயங்க் அகர்வால். ஸோ ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் சூப்பர் காம்பினேஷன்ங்க. ஆன் த பேப்பர் சூப்பர் காம்பினேஷன் அது. மயங்க் அகர்வால் எனக்கு தெரிஞ்சு அவர ஓப்பனிங் தவிர வேற எங்க விளையாட வச்சாலுமே யூ கான்ட் ஃபைண்ட் த பெனிஃபிட். ஆனாலுமே நீங்க பார்த்தீங்கன்னா, வேற இந்தியன் பிளேயர்ஸ் இல்லாததுனால, பேட்ஸ்மேன் இல்லாததுனால அவர அங்க விளையாட வச்சானும். ராகுல் திரிபாட்டி நம்பர் 3ல சூப்பரா விளையாடினாரு லாஸ்ட் டைம். பட் ஐ திங்க் அவர 4ல விளையாட வைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ எவரிஒன் கம்ஸ் டவுன். ஐடன் மார்க்ரம், SA-20 2 டைம் சாம்பியன் அவர் இப்போ. அ அங்க இருக்கிற சன்ரைசர்ஸ் டீமுக்கு. 2 ஓவர் வேற போட்டுருவாரு. ஹென்ரிக் கிளாசன் பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் கரண்ட் ஃபார்ம்ல. அதுக்கப்புறம் அப்துல் சமாத் இவரும் நம்ப ஒரு ரொம்பவே ப்ராமினன்ட் பொலிட்டிஷியன் மாரி பொட்டன்ஷியல் இருக்கு. லான்ச் பண்றோம்ன்னு சொல்ற மாரி இவரும் லான்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஐ திங்க் எனக்கு வந்து பெர்சனலி அர்ஜுன் டெண்டுல்கர் ஓவர்ல வந்து இவர் லாஸ்ட் ஓவர் எப்போ மேட்ச முடிக்க முடியலையோ, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாச்சு. பட் யா தே ஆர் கோனா யூஸ் ஹிம் ஆஸ் அ இந்தியன் ஃபினிஷர். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 8 பேட் கமின்ஸ் இருக்கவே இருக்காரு. புவனேஸ்வர் குமார் அண்ட் மயங்க் மார்க்கண்டே. ஹி ஹேட் அன் அமேசிங் ஐபிஎல் லாஸ்ட் டைம். அதனால தான் அந்த வனிந்து ஹசரங்காவ வெளில வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இவங்களுக்கு. அண்ட் லாஸ்ட்ல வந்து உம்ரான் மலிக் ஸ்லாஷ் டி நட்ராஜன் நான் போட்டிருக்கேன். உம்ரான் மலிக்க மோஸ்ட்லி கொண்டு வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா, அவர் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு என்ஃபோர்ஸரா இருக்கலாம். இதுதான் ஒரு வெர்ஷன்ங்க. ஆனா, நெறைய வெர்ஷன் இருக்கு. ஏன்னா, வனிந்து ஹசரங்கா கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க டிராவிஸ் ஹெட் எடுக்கணும். ஆல்ரெடி பேட்டிங் ஆர்டர் வந்து எனக்கு கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஒரு ஸ்டெப் கீழ தான் விளையாடுறாங்கன்னு தோணுது எனக்கு. ஆ ஒ உங்க 12 பார்க்கலாங்களா? என்னோட 12 ஆக்சுவலி பெரிசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. நீங்க வந்து ஐ திங்க் யூ ஆல்ரெடி டச்ட் ஆன் இட். ஸோ ம். இன்னும் அதேதான். ஒனிந்து ஹசரங்கா வந்து கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஏடன் மார்க்ரம். ஸோ அது ஒண்ணு ஓ! தான் வந்து ஐ திங்க் அ ம். சோ என்னோட நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ரொம்ப பெரிய சேஞ்ச் இது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஐடன் மார்க்ரம் கேப்டனா இருந்திருக்காங்க. ஆனா, தே மைட் கோ வித் அட்டாக்கிங் டிராவிஸ் ஹெட் ஆப்ஷன். ஏன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, லைக் டூ லைக் அவருங்க. ஆஃப் ஸ்பின் ஆமா. போட்டுருவாங்க 2 ஓவர். இது வந்து எனக்கு இன்னொரு இது எப்படி நான் தோணுது அப்படின்னா வந்து லைக் நீங்க லீடர்ஷிப் பத்தி சொல்லும்போது நினைச்சிருந்தேன். ஒண்ணு வந்து பேட் கமின்ஸ் நோஸ் வாட் டிராவிஸ் ஹெட் கேன் டூ. ம். பேட் கமின்ஸ் இஸ் ப்ராபப்லி மோர் கம்ஃபர்டபிள் வித் மேனேஜிங் டிராவிஸ் ஹெட் அப்படின்றது. ஸோ அதனால வந்து தேர் இஸ் நீங்க இதுவும் சொன்னீங்க. முத்தையா முரளிதரன் சொன்னார் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து நாங்க எடுத்து ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா போயிட்டு ஆப்ஷன்ல எடுத்துருக்காங்க. அதனால வந்து டிராவிஸ் ஹெட் வந்து கண்டிப்பா விளையாடுவாரு. ஸோ தட் மீன்ஸ் லைக் பேட் கமின்ஸ் கண்டிப்பா விளையாடணும். ஸோ தேர் இஸ் 2 ஸ்பாட்ஸ் போச்சு. ம். ஹென்ரிக் கிளாசன் தி வே ஹி இஸ் பீன் பிளேயிங் அவரும் கண்டிப்பா. ஸோ இருக்கிறது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இஸ் Aiden Markram. I mean, you can unless Aiden Markram and Henrik Klaasen அவங்க 2 பேருக்கும் நல்லா மாத்துறது. அதே மாரி மனிந்து அஸ்ரங்காவும் அதே மாரி தான். லெக் ஸ்பின் வந்து ஸ்பெஷலி வந்து இப்போ இஃப் யூ லுக் அட் எவ்ரிவேர் எல்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ம். இட் வில் கெட் விக்கெட்ஸ் அப்படின்றதுனால வந்து அசரங்கா வில் கம் இன். அதனால தான் வந்து நான் வந்து மார்க்ரம்க்கு பதிலா வந்து அசரங்கா எனக்கு அது ஒண்ணு தான். அந்த இதுல தான் நான் யோசிக்கிறேன். பேட் கமின்ஸ் வந்து அ அ அதே பாயிண்ட் தான் வந்து லைக் சார்ட் ஆஃப் நீங்க கேட்டது நெகட்டிவ் சைட் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ இஸ் லைக் இட்ஸ் ஒன் திங் மேனேஜிங் ஆல் ஆஸ்திரேலியன்ஸ் கம்ப்ளீட்லி ம். டிஃபரன்ஷிப் லீடர்ஷிப் டீம் வந்து இந்த இதுக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ம். இந்தியன்ஸ் ஹூ ஹேவன்ட் ரியலி டன் அதே மாதிரி ஃபாரினர்ஸ் அது எல்லாமே வந்து பேட் கமின்ஸ்க்கு வந்து அவங்க தோக்கறதுக்கு எனிவே ஸ்விட்சிங் பேக் யா. என்னோட டீம்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பெருசா இல்லை நீங்க சொன்ன அது இதுதான் அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் ஹவு டு யூ கெட் ஹசரங்கா இன் பட் இட் குட் பி a கேஸ் ஆஃப் ஹார்சஸ் ஃபார் ம். கோர்சஸ் இல்ல இன்னொன்னு ஒண்ணு லாஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்மென்ட் போறதுக்கு முன்னாடி சொல்லணும். ஷாபாஸ் அஹ்மத் நம்ம டிஸ்கஸே பண்ணல. ஆ டீசென்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், டீசென்ட் ஹிட்டர் டவுன் த ஆர்டர் அவரு. ஒரு ஒரு வாஷிங்டன் சுந்தரோட மிரர் இமேஜ்ன்னு சொல்லலாம். இன்ஃபாக்ட் வாஷிங்டன் சுந்தர் இஸ் அ பெட்டர் பாலர். ஏன்னா அவர் பவர் பிளே எல்லாமும் நல்லா போடுவாரு அவரு. அண்ட் யா பட் அ அவர வந்து நீங்க வந்து 2 ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்கீங்களா? இப்போ வனிந்து ஹசரங்கா வந்தாருன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆமா யூ திங்க் தே மைட் பிளே வித் போத் ஹசரங்கா அண்ட் மார்க்கண்டே? மயங்க் மார்க்கண்டே யா ஓகே. ஏன்னா இல்ல வந்து அது போன ம். போன வருஷத்துல பாத்தீங்கன்னா வந்து மயங்க் மார்க்கண்டே இஸ் ஒன் ஆஃப் தியர் எஸ்ஆர்ஹெச் ஓட வந்து டாப் bowling இதுல ஐ திங்க் இட் வாஸ் செகண்ட் ஆர் சம்திங் லைக் தட் ஸோ ஆமா. the performance like that on the back at least when the season starts they will probably go with Mike Markande
ஓகே. அதுதான் ஆமா. ஏன்னா தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஷாபாஸ் அஹமத் கொண்டு வந்தோம்னா, அது ஒரு தனி ஆங்கிள்ல கொண்டு போய் டீம அதான் ஒரு 5வது டீம் கூட உருவாக்கிடலாம். நான் பிஃபோர் வி மூவ் ஆன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ மென்ஷன் ஃபியூ ஓகே ஒரு சில மென்ஷன்ஸ். யாரெல்லாம் ப்ராபப்ளி நம்ம இன்னும் பேசவே இல்ல இத. மார்க்கோ யான்சன் எஸ்ஏ ம். டி20ல பெரிய ஸ்டார் அவரு. லாஸ்ட் இயரும் கொஞ்சம் ஓகே. கொஞ்சம் அடி வாங்கினாரு. ஆனா விளையாடினாரு கூட. ஆ ஃபசால் ஃபரூக்கி, ஹி வாஸ் இன் த 11. ஆம் அதுக்கப்புறம் அ மார்க்கோ யான்சன், ஆஃப் கோர்ஸ் ஷாபாஸ் அஹமத் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜெயதேவ் உனாத்கர் இட்ஸ் ஓகே. ஐ டோன்ட் சீ ஹிம். ஆனா இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பிளேயர். அவர பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. கிளென் பிலிப்ஸ். அவர் என்னடான்னா இவர் விக்கெட் கீப்பரா உருவாகினாரு. திடீர்னு பயங்கரமா ஆஃப் ஸ்பின் வேற போடுறாரு. செமையா அடிச்சுருவாரு. அவர் வந்து ஹி கேன் ஸ்ட்ரைக் அட் 200. ஸோ கிளென் பிலிப்ஸ் லைக் டூ மெனி அதான் என்ன சொல்லுவாங்க. சில கல்யாணத்துலலாம் நம்ம போவோம். எல்லா சாப்பாடும் செம்மையா இருக்கும். ஆனா பால் இறுக்கி, பழம் இறுக்கி, பசி இருக்காது. அந்த மாரி அ உங்களுக்கு வயிறு ஒண்ணு தான் உங்களுக்கு. அதனால எவ்வளோதான் சாப்பிடுறது எல்லா பஃபே எல்லாமே இருந்தாலும். ஓகே. ஸோ அ என்ன பியூட்டி, லூட்டி. லூட்டிக்கு வந்துடுறேன். மனசு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எங்க புது தல வந்து கொஞ்சம் எனக்கு ஹோப்ஸ் கம்மியா தான் இருக்கு. பேட் கமின்ஸ் ஆஸ் அ பிளேயர். ஐ ஹோப் ஹி டெலிவர்ஸ் ஆஸ் அ கேப்டன். அது ஜஸ்டிஃபை பண்ணோம். ஆனாலுமே, 20 கோடிங்கலாம் ரொம்ப ஓவர்ப்பா இதெல்லாம் அப்படின்னு தான் இருக்கு கொஞ்சம். ஐ திங்க் பியூர்லி ஃபார் கேப்டன்சி தான் அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா 10 குரோர்ஸ் போயிருக்கு. ஃபாஸ்ட் பாலிங் 6 ஹிட்டர் டவுன் தி ஆர்டர். ஓகே. அது ஒரு ரேர் கமாடிட்டி தான் வேர்ல்ட்ல. அதுக்கோசரம் தான் அவருக்கு குடுத்துருக்காங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் அ கேப்டன்சி. பட் ஸ்டில் நான் வந்து மனசுல கல்ல வச்சு அவர தான் என் லூட்டியா நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஐ ஹோப் இட் பேக் ஃபயர்ஸ். ஸோ பியூட்டி அ இ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ராகுல் திரிபாட்டிங்க. ஆம் ம்ஹ்ம். அவர் ஒரு இந்தியன் பியூட்டி அவரு. நான் 2 பியூட்டி எடுக்கிறேன். இது என் டீம். அதனால ஐ வில் ஜஸ்ட் டேக் த லிபர்ட்டி டூ பிக் 2 பியூட்டீஸ். இந்தியன் பியூட்டீஸ் ராகுல் திரிபாட்டி. 8 கோடி குடுத்து எடுத்தாங்க. ஆனா அதுக்கான வேல்யூ செம்மையா குடுக்குறாரு அவரு. ஃபர்ஸ்ட் 10 பால் ஸ்ட்ரைக் ரேட்ன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு T20ல. அந்த 10 பால் ஸ்ட்ரைக் ரேட்ல ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ராஷித் கான் இஸ் ஆஃப் கோர்ஸ் த நம்பர் 1 நெனைக்கிறேன் அவரு ஆல்மோஸ்ட். ஆ ஒண்ணு ஃபாரின் பியூட்டில இவங்க வந்து தேர்ந்தெடுத்ததுல ஹென்ரிக் கிளாசன்ங்க. அவரு ஹி இஸ் ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அவர. பட் ஹி இஸ் த ரியல் பியூட்டி. ஓகே. நெறைய பேசிட்டோம். ஆம், இப்போ நம்ப என்ன லாஸ்ட் பிட் எஸ்ஆர்ஹெச் மூவி. என்ன மூவி அசோசியேட் பண்ணுவோம்னு. ஆம், 2 மூவி யோசிச்சேன். சரி ஒரு முதல்ல 3 நெனச்சேன். ஏன்னா அந்த பைபோலார் டிஸார்டர் இருக்கும் அதுல தனுஷ்க்கு. அ அவரு வந்து டெம்பர்ல வந்து ஒரு ரொம்பவும் சாதுவாவும் நடந்துருவாரு. இல்ல அவர் சூசைடும் பண்ணிட்டுருவாரு அவரு. அதனால என்ன வேணா நடக்கலாம்னு. பட் லெஸ் கான்ட்ரோவர்ஷியல் பிக் அதே ஜான்ரல நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அந்நியன். ஏன்னா இவங்க வந்து ஒரு அந்நியன் மாரி விஸ்வரூபமும் எடுக்கலாம் இவங்க. போட்டு விளாசலாம் ஃபார்ம்ல வந்தாங்கன்னா. இல்லாட்டி ஐ திங்க் தே மைட் எண்ட் அப் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி உருவாகலன்னா ரொம்ப கஷ்டம். ஆ ஸோ அந்நியன் வுட் பி அ லெஸ் கான்ட்ரோவர்ஷியல் பிக். ஓகே. ஆம் லாங்கா போயிடுச்சு. எஸ்ஆர்ஹெச். ஆனா நம்ம இத எதிர்பார்த்தது தான் ஸ்ரீ. நீ என்ன சொல்றீங்க? இது வந்து இட் வாஸ் நெவர் கோயிங் டூ பி ஈசி. யாஹ்! ஆ கடைசில உங்களுக்கு ஏத்த மாரி வரும்போது ரூல மாத்திட்டீங்க பார்த்தீங்களா? எஸ்ஆர்ஹெச்ன்னு உடனே 2 பேர் வந்து நீங்க பிக் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே. யாஹ்! இட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? என் மனசு வந்து இவங்க வந்து 3 வருவாங்கன்னு சொல்லுது. எலிமினேட்டர்ல வந்துருவாங்கன்னு. அ இதுக்கு முன்னாடி டீமும் நான் 3, 4ன்னு சொன்னேன். ஸோ எது வேணா எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம் யார் வேணா. எலிமினேட்டர்ல வந்துருவாங்கன்னு. ஆனா என் பிரெயின் என்ன மைண்ட் வந்து இவங்க கடைசில வராம இருந்தாலே போதும்பா அப்படின்னு இருக்கு இந்த தடவ எனக்கு. பட் எல்எஸ்ஜிய கண்டிப்பா தோற்கடிச்சு மேல வந்துருவாங்க. ஸோ பிரெயின் சேஸ் ஸோ ஓகே. நீங்க எது வேணும்? நீங்க மனச இது கேட்கிறீங்களா? இல்ல என் இது மைண்ட் வச்சு டிசைட் பண்ணணுங்களா நான்? நான் மனச வச்சே சொல்லிடுறேங்க. எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க 9த் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த கெமிஸ்ட்ரி உருவாகும்னு எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருக்கு எனக்கு. ஸோ ஸோ 9த் சொல்லியிருக்கீங்களா? ஆமா. ஆ
நான் 9த் ஐ சொல்லி, திங்க் நான் வந்து என்னையே நான் ஜிங்க்ஸ் பண்றதா நான் முடிவு பண்ட்டேன். ஏன்னா, நான் ஓகே. சொல்றது சாதாரணமா நடக்காது. அதனால இதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஆனா 9த் டிசி இவங்க 2 பேருமே 9 சொல்லியிருக்கீங்க. ஃபைட் ஃபர்ஸ்ட் இருக்கும்னு எங்களு தோணுது எனக்கு. டிசி, ஆ எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்எச் 8, 9, 10க்கு ஃபைட். பஞ்சாப் கிங்ஸ் வேற சேர்த்திருக்கீங்க அதுல. ஓ! ஆமால்ல. பஞ்சாப் கிங்ஸ் வேற 10த். பஞ்சாப் கிங்ஸ் வர 10த். ஓகே. ஸோ ஐ வில் ஹேவ் டூ கோ வித் 6த் நெனைக்கிறேன் பின்ன. ஓகே. தட் மேக்ஸ் மீ ஃபீல் கொஞ்சம் பெட்டரா ஆர்சிபி வந்து ஃபீல் 6த் பண்றேன். உங்களுது. என்னங்க சொல்றீங்க? நீங்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்களா? நான் லிஸ்ட் போடவே இல்ல நான். நான் ஆர்சிபி வந்து 6த். ம். ஸோ ஓகே. இட் ஆக்சுவலி லைக் அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா வந்து நெறைய டீம்ஸ் வந்து லைக் அம் இன் தேர் அபவுட்ஸ் அப்படின்றது லைக் அ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ம். ஓகே. சரி, நம்ம ஓகே. அப்பனா இது எப்போதுமே பேசிட்டு இருப்போம். எஸ்ஆர்எச் ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கலாம். வந்துடலாம். நான் எதுக்கு நான் வந்து இவங்களும் வந்து 5த் சொல்றேன் நான். நான் 5த் ஆக்சுவலி வந்து ஆர்ஆர் அண்ட் 5த். ஆர்ஆர் அண்ட் டிசியும் நான் 5த் சொல்லியிருக்கேன். இவங்களும் 5த் சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம். சரி, ஓகே. என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணு. இத முடிச்சுக்க நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து அ எல்லா டீம்ஸ் வந்து எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. இது வந்து ஐ அம் லிட்டரலி அ புட்டிங் ஆன் தி ஸ்பாட்ன்ற மாரி தான். ஏன்னா வந்து நீங்க இதுக்கு பிரிப்பரேஷன்லாம் எதுவுமே நம்ம யோசிக்கவே இல்ல. பர்பிள் கேப் அண்ட் ஆரஞ்ச் கேப். ஆம், பர்ப்பிள் கேப் வந்து நான் ஹேஸ் டூ பி அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லைங்களா? ஸோ, அதனால நான் பர்ப்பிள் கேப் போறது ஆக்சுவலி யஷஸ்வி ஜெயஸ்வால். ஐ மீன் இட்ஸ் கொஞ்சம் எல்லாரும் கெஸ் பண்ணியிருக்கிறது தான். ம். ஆம், ஸோ சாரி பர்ப்பிள் கேப்ங்கிறேன். சாரி தட்ஸ் ஆரஞ்ச் கேப். ரன் கெட்டர். ஸோ, தட் வில் பி யா. யஷஸ்வி ஜெயஸ்வால். பர்ப்பிள் கேப் எனக்கு ஐ ஐ ஹேவன்ட் ரியலி தாட். ஆம், ஸோ யார் இருப்பாங்க விக்கெட்ஸ்? ஐ திங்க் ஐம் கோனா கோ வித் செஹல். ஸோ, ஆர்ஆர், ஆர்ஆர். ஸோ, ஏன்னா ஒரு வெறித்தனத்தில போடுவாருன்னு தோணுது எனக்கு. ஸோ, ஐம் கோனா கோ வித் யஷஸ்வி ஜெயஸ்வால் அண்ட் யுஸ்வேந்திர சஹல். ஓகே. ஸோ 2மே வந்து இது ராஜஸ்தான் ராயல். ஆமா. விச் ஆக்சுவலி மேக்ஸ் சென்ஸ் கிவன் தி ஃபேக்ட் தட் நீங்க வந்து அவங்கள தான் வந்து சாம்பியன்ஸா யூ கால்ட் அவுட். ஸோ இட் பெர்ஃபெக்ட்லி மேக்ஸ் சென்ஸ்ல. அண்ட் நான் வந்து ஆக்சுவலி வந்து ஜிடி ஐசைட் வில் ஃபினிஷ் செகண்ட் லூசிங் ஃபைனலிஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ ஆரஞ்ச் கேப் சுப்மன் கில் இஸ் மை பிக் ஃபார் தி ஆரஞ்ச் கேப். பர்பிள் கேப் வந்து இஸ் தி டிஃபிகல்ட் ஒன். ஆக்சுவலி நான் வந்து யோசிச்சது வந்து குல்தீப் யாதவ். நான் நெனச்சேன். ஏன்னா ஸோ உங்களுக்கு பந்துக்கு அடுத்தபடி ரொம்பவே குல்தீப் 2.2க்கு நீங்க ரொம்ப பெரிய ஃபேன்னு எனக்கு ஆமா. எல்லாமே தெரிய வருது. ஸோ ம். குல்தீப் யாதவ். ஓகே. பார்ப்போம். ஸோ தாட்ஸ் ஆல்ரைட். தென் இதோட வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் Um, so yeah, the any final thoughts or maybe just will the call on action ஜஸ்ட் ஜஸ்ட் சொல்லிக்கலாமா? யா சப்போர்ட் யா கண்டிப்பா. எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா, அ இனிஷியலா சொன்ன மாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அந்த ஆல்கரிதம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கு. ஆம் அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எங்கள லிசன் இன் பண்றீங்க அ அப்படின்னா, Apple பாட்காஸ்ட், Spotify, Amazon மியூசிக், Jio Saavn, Overcast இன்னும் எதுலயோ இருக்கோம் நாங்க. ஸோ அது எல்லாத்துலயும் அப்படியே ஸ்லீப்பர் செல்ஸ் மாரி இருக்கும். எங்கள அப்படியே ஆக்டிவேட் பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணி. அ ஸோ உங்கள நெறையா நாங்க கன்டென்ட் நாங்க கொண்டு வரப்போறோம். ஓவர் த கமிங் டேஸ் அண்ட் மந்த்ஸ்.